நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன கொண்டு போய் என் அப்பா அம்மா கிட்ட விட்டுடுங்க. அம்மா முடியாது முடியாது, நீ அங்க போயிடக்கூடாது. நீ சும்மாரு. ஆமாம்மா, நீ அங்க போறதுதான் நல்லது. அதுதான் உனக்கு சரியான இடம். இல்ல முடியாது, நீ அங்க போறதுக்கு, சாவித்திரி அங்க போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் பொண்ணை செல்வனாகி வெளியே விரட்டிடுவான். நீங்க கவலைப்படாதீங்க. நான் என் அப்பா அம்மான்னு சொன்னது சண்முக ஐயா, வள்ளி அம்மா. என்ன அங்கேயே கொண்டு போய் விட்டுடுங்க. அவங்க என்ன விரட்டி அடிச்சாலும் பரவாயில்ல. நான் உங்க கால்ல கையிலாவது விழுந்து நான் அங்கேயே இருந்துடுறேன். இது பாரு சாவித்திரி, அந்த மாதிரி எல்லாம் செய்யாது. உங்க அம்மா கிட்ட கர்த்தர் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். உன்னை எப்ப பார்த்தாலும் கண்டிப்பா அவங்க கிட்ட சேர்க்கிறேன்னு. அவங்க மனசுக்காக அவங்க கிட்டயே போமா. அந்த வீட்டுல இருக்கணும். பெத்த அம்மா அப்பாவோட இருக்கிறதாமா நல்லது. நீ அங்கதான் போகணும். முடியாது முடியாது, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. சொல்றது கேளு. சாவித்திரி அங்க போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சாவித்திரி இந்த அம்மா பேச்சு கேட்காத. இல்லம்மா, நீ இல்ல, உங்களுக்கு இல்ல, தான் நீ என் போகணும். கூட தான் இருக்கணும். நீ போக கூடாது, போறதுக்கு நான் விட மாட்டேன். நீ சும்மா நான் இரு. சொல்றது நீ கேளுமா. நீ வாமா, நீ வா. இங்க வா, நீ வா வா. ஹலோ டெய்ஸி, நான் பரிமளம் பேசுறேன். உங்க அம்மா என்ன திடீர்னு? நீங்க அனுப்புனதா சொல்லி ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா. ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாளா? என்ன இவ்ளோ ஷாக்கா கேக்குறீங்க? இல்ல ஷாக்கா இல்ல, சந்தோஷமா தான். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சேன்னு எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு டெய்ஸி. அம்மா யார் சொல்லி வந்ததா சொன்னாங்கம்மா? நான் டாக்டர் பிரமிளா கிட்டயும் டாக்டர் மனோன்மணி கிட்டயும் சொல்லியிருந்தேம்மா. டாக்டர் மனோன்மணி அனுப்புனதா சொல்லி தான் வந்திருக்கா. பொண்ணு பேரு ஷீலா. ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா. இது பாரு, நீ சட்டுன்னு யாரையும் நம்பிடாத. அப்புறம் பண விஷயமா நீ எதுவும் பேச வேணாம். நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்றேன். அந்த பொண்ணு பொறுப்பா இருப்பாளான்னு மாத்திரம் பாத்துக்க. என்ன காதுல வச்சுக்க, உங்க அம்மா பேசுறதையாவது கேளு. நீ என்ன மனுஷன்யா? நான் ஒரு நல்ல அப்பனா மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கே இந்த கெட்ட புத்தி? ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட குரலை கேட்டிருந்தா உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? சாவித்ரி, என்ன மன்னிச்சிருமா. உனக்கு அதிர்ஷ்டமே இல்லம்மா. அந்த வீட்டுக்கு நர்ஸுக்கு பதிலா ஒன்ன நான் அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு அந்த குடுப்பனே இல்லம்மா. என்ன என்ன சொல்றீங்க? சாவித்திரி அந்த வீட்டுக்கு அனுப்புறதா? ஏமா படிச்சு படிச்சு எத்தனை தடவை சொல்றது? அதுக்கப்புறம் சாவித்திரி அந்த வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்க இருக்கிற என் பொண்ணு பிரீத்தியோட வாழ்க்கை இதுக்கு அவ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருந்த நாடு. ஏம்பா, உன்னை பத்தியும் உன் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி மட்டுமே யோசிக்கிறியே. அந்த வீட்டுல அந்த தாய் இந்த குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காளே, அத நீ யோசிச்சு பாத்தியா? கர்த்தர் முன்னால ஒரு குற்றவாளியா இவ்ளோ வருஷம் நான் தலை குனிஞ்சு நிக்கிறேனே, அத நீ நினைச்சு பாத்தியா? அவ்வளவு தோ இந்த பொண்ணு எல்லாரும் இருந்தும் தனி மரமா யாரும் இல்லாத அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்காளே, அதையாவது நீ யோசிச்சு பாத்தியா? உனக்கு இறக்கமே இல்லையா? எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. என் பொண்ணு பிரீத்தியோட நல்ல வாழ்க்கை அதுதான் எனக்கு முக்கியம். நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் சரி, அவங்கள நான் பொழந்து தள்ளிவிடுவேன். ஆமா, நான் இப்ப புது முத்து
மனுஷன் பாதி மிருகம் பாதிட்டு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். என் வார்த்தை மீறி ஏதாவது நடந்துச்சு, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த பாரு, உனக்காவது கவலைப்படுறதுக்கு உன் பொண்ணுன்னு ஒருத்தி அந்த வீட்டுல இருக்கா. எனக்கு யாரும் கிடையாது. நான் ஒத்த ஆளு. இப்ப நினைச்சிருந்தேன்னா கூட நான் இந்த நிமிஷமே அவங்க கிட்ட கால்ல மச்சம் உள்ள குழந்தை உங்க குழந்தைதான்னு சொல்லிருக்க முடியும். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனா நான் ஏன் சொல்லல தெரியுமா? அந்த வீட்டுல இருக்கிற உன்னோட பொண்ணு நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக தான். நல்லா யோசிச்சு மரியாதை இந்த விஷயத்துக்கு சீக்கிரமா ஒரு முடிவெடு. இங்கே இருமா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஏய், யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீதான் அந்த போத ஊசிக்கு அடிமையானவளா? ஏய், யார பார்த்து போத ஊசி அடிமண்ண? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல திருட வந்திருக்கியா? மரியாதை பேசுமா. அச்சே, உனக்கு என்ன மரியாதை? எங்க வீட்ல வந்து எங்க மரியாதை பத்தி பேசியா? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா நீ? என்கிட்ட கோயிலே பேசுறியா நீ? ரீனாக்கு ட்ரக்ஸ் ஏத்திக்கியா? சொல்றத கேளு, வாங்க. ஏமா கண்ணகண்ட நான் இல்ல வீட்டுக்குள்ள விடுற? பாருமா, மரியாதை பேசுமா. நாயகி சொன்னா எனக்கு கோவம் வரும். கோவம் வருமா? கோவம் வந்தா ரெடி சொல்றத கேளுடி. வேண்டாம். பொல்லகில கழட்டிடுவேன். வாங்க. ட்ரக்ஸ் ஊசி நீ போட்டுட்டு என்ன சொல்றியா? தொலைச்சிடுவ தொலைச்சி. இவளெல்லாம் ஏமா வீட்டுக்குள்ள விடுற? ஆமா, உங்களை நான் மிரட்டினது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருக்குமா, என்ன மன்னிச்சிருக்கு. என் வேதனை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்க புண்ணியத்திலையும் சாவித்திரியோட தயவுலையும் தான் என் பொண்ணு பிரீத்தி எங்க ராஜாத்தி மாதிரி வாழ்த்துக்கிட்டு இருக்கா. அந்த வாழ்க்கைய தயவு செஞ்சு திடீர்னு பறிச்சிடாதீங்க. என்னமாச்சு? எல்லாம் என் தலையெழுத்து தானு. வேலைக்கு வந்த நர்ஸை இவ அடிச்சு துரத்திட்டான். இப்ப நான் என்னதான் பண்றது? இவளை வச்சுக்கிட்டு தினம் தினம் நான் செத்து தொலைய வேண்டியதா இருக்கு. அம்மா, கொஞ்ச நாள் மட்டும் போறதுக்குமா. அவங்க பணக்காரங்க. எப்படி ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள அவளுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என் பொண்ணு அங்க போய் ஜாம் வாழ ஆரம்பிச்சிருவா. அடுத்த நிமிஷமே அந்த செல்வநாயகத்தோட கையில காலில் விழுந்தாவது இந்த சாவித்திரி நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவோமா. என் பொண்ணு பிரீத்தி மேல சத்தியம், என் மேல சத்தியம். என்று நம்புங்கம்மா. அம்மா சாவித்திரி, என் பொண்ணோட வாழ்க்கை ஓ கையில தான் இருக்கு. சாவித்ரி, அவர் சொல்றாருன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதம்மா. இது உன் வாழ்க்கை. நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடு. உன் வாழ்க்கை சாவித்ரி. சாவித்ரி, அழாதம்மா. மனசை சமாதானப்படுத்திக்கமா. சொல்றத கேளு. முத்து, நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா?
ஒரே ஊர்ல இருந்துகிட்டு தாயும் மகளையும் பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சாவித்திரி வேணா 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த பிரிவை தாங்கிக்க முடியும். ஆனா பரிமளத்தை நினைச்சு பாரு. அவ தினம் தினம் இந்த குழந்தையே நினைச்சுக்கிட்டு உருகி உருகி செத்துக்கிட்டு இருக்கா. அதையே நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு அது தேவையும் கிடையாது. என்னை பத்தி நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. சுயநலக்காரன்னு சொல்லுங்க, ஈவிரக்கமில்லாத ராட்சசன் கூட சொல்லுங்க. அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சாவித்திரி அந்த வீட்டுக்கு போக கூடாது. அதை தவிர நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சாவித்திரி அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்க. இவளை நான் இங்கேயே விட்டுட்டு போறேன். நான் அதுக்கு சொல்லல, நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எனக்கு ஒண்ணு புரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா பரிமளத்தோட நிலைமையை பத்தி பரிமளத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணு தான் இந்த முக்கியம். குழந்தை பத்தி நீ ஏன் போதும், நிறுத்துங்க. நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறதையும் மறந்துட்டு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறீங்களே. டெய்ஸி அம்மா, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது. எங்க அம்மாவை நினைச்சா பாவமா தான் இருக்கு. நாங்க போறதால அவங்க ஒன்னும் அழுகை நிறுத்த போறதில்ல. எனக்கு தெரியும், என் அப்பா என்னைக்குமே என்னை ஏத்துக்கவே மாட்டாரு. என் தங்கச்சி பிரீத்திக்கும் என்னால தொந்தரவு தான். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அம்மா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியம்மா. சாவித்திரி, நீ இப்ப என்னதாம்மா பண்ண போற? என் அப்பா அம்மா இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன். நான் சண்முக ஐயா வீட்டுக்கே போயிடுறேன். யார் என்னை ஏத்துக்கலனாலும் எங்க வள்ளி அம்மா என்னை ஏத்துப்பாங்க. இல்லன்னா என்னை எங்கேயாவது கொண்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்துல விட்டுடுங்க. பாத்தியா, அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுது பாத்தியா? இவ்வளவு பேர் இருந்தும் அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விட சொல்லுது. இறக்கோங்கிறது மூச்சு மாதிரி இருக்கணும்பா. ஆனா உன்கிட்ட மருந்து அளவுக்கு கூட இல்லையே. சாவித்திரி, நீ இப்படி முடிவு எடுத்ததும் எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியலம்மா. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ முத்துவோட சேர்ந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை ஒன்ன வச்சு நிவர்த்தி பண்ணணும்னு தான் நான் இந்த முயற்சி எடுத்தேன். ஆனா நீ அதுக்கு இடம் கொடுக்கல. கர்த்தர் எப்ப வழி விடுறாரோ அப்ப அது நடக்கட்டுமா. நீ என்ன செஞ்சாலும் சரி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுமா. நீ இங்க தங்கினாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி. சாவித்திரி, நீ என்னம்மா சொல்ற? நீங்க எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிருங்க. என்ன எங்க சண்முக ஐயா வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க. அந்த வீட்டுக்கு போகாதேன்னு பெரியவரே சொன்னா நீ என்கிட்ட சொன்னீல்ல. அவர் என் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ நான் நல்லது கெட்டது பாக்குற சூழ்நிலையில இல்ல. என்ன அங்கேயே கொண்டு போய் விட்டுடுங்க. சரிம்மா, சரிம்மா, நான் அப்படியே செய்யறவா. அம்மா, அப்ப நாங்க வர்றோமா, வர்றோமா, வா வா. ஹலோ, நான் பரிமளம் பேசுறேன். சாவித்திரி உங்க அம்மா. சாவித்திரி உங்க அம்மா. டெய்ஸி, ஹலோ. ஊரை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போறதுக்கு முன்னால உங்க அம்மாவோட குரலை கேட்டுட்டு போமா. ஏமா, நீ சும்மாவா இருக்க மாட்டியா? ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, வம்பு வளர்க்கறியா? நீ சும்மாரு. உன்னை பெத்த அம்மா ஒரு தடவை அவங்க குரலை கேட்டுட்டு போயே. உனக்காகவே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. யோசிக்காதம்மா, வா
வா சாவித்ரி. டெய்ஸி, ஹலோ. ஒரு தடவை உங்க குரலை கேளு. வா சாவித்ரி. முடிச்சுமான பிரச்சனைய கொஞ்சம் இரு. என்னம்மா மறுபடியும் பண்றீங்க? என் மக பிரீத்தியை நினைச்சா நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நினைச்சு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணை ஏற்கனவே நான் தொலைச்சிட்டேன். இப்ப இந்த பொண்ணையும் தொலைச்சிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டெய்ஸி. என்னோட பொண்ணு பிரியாவ நான் சாகறதுக்குள்ள ஒரே ஒரு தடவையாவது பாத்திர மாட்டேன் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். சரி, அவளை என்னால பார்க்க தான் முடியல. அவ குரலையாவது எங்கேயாவது இருந்து பேசுறத கேட்க முடியுமான்னு ரொம்ப மனசு கிடந்து ஆசைப்படுது. என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு டெய்ஸி. என் பொண்ணை பாத்துக்கிறதுக்காக வந்த அந்த நர்ஸ் ஓடி போயிட்டா. என் பொண்ணு பிரீத்தியே அவளை அடிச்சு துரத்தி விட்டுட்டா. என்னம்மா நடந்துச்சு? அவ ஏதாவது பொருள் ஏதாவது திருடிட்டாளா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க வந்தவங்களுக்கு கொஞ்சமாவது பொறுமை இருக்க வேண்டாமா? ஐயோ ரொம்ப சாரிம்மா. நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நர்ஸையும் நம்ம குத்தம் சொல்றதுக்கு இல்ல. என் பொண்ணு பண்ண தகராறுல தானே அந்த பொண்ணும் ஓடி போயிட்டா. என்னவோ டைசி, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன? அந்த நர்ஸ் எல்லாம் நமக்கு ஒத்து வர மாட்டா. அப்படியா? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு யாரு கிடைப்பானுதான். அம்மா, எல்லாருமே கூலிக்கு மாரடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நிஜமான பாசத்தை காமிச்சு தியாகம் பண்ற அளவுக்கு நல்ல பொண்ணுங்களும் கிடைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் அனுப்புறேம்மா. இந்த காலத்துல அப்படி யாராவது கிடைப்பாங்களா என்ன? என் பொண்ணு தலையெழுத்து எப்படி நடக்கணுமோ அப்படியே நடந்துட்டு போகட்டும். சரிங்க டெய்ஸி, நான் போனை வச்சிடுறேன். நான் வரேம்மா. சாவித்ரி, இவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் எனக்கு கருணை புரிவார் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்னம்மா சொல்ற நீ? சாவித்ரி ஊருக்கும் போவேனா, ஆசிரமத்துக்கும் போவேனா. அப்ப அவளை எங்க போக சொல்ற? செல்வநாயக வீட்டுக்கு போமா. ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே கிடையாதா? நீ என்ன லூசா? என்ன நீ கொலகாரனாக்காம விட மாட்டா போல் இருக்க? சரி சரி இருங்க. அம்மா, நான் என் அப்பா அம்மா வீட்டுக்கு போக மாட்டேம்மா. உன்னை அப்பா அம்மா வீட்டுக்கு போன்னு இப்ப யார் சொன்னாங்க? மிஸ்டர் செல்வநாயக வீட்டுக்கு போன்னு தான் சொன்னேன். ஒரு நர்ஸா போக இத சொல்றேன். பாருமா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? மறுபடியும் சொல்றேன். இத பாரு, என்ன கொலகாரனாக்காத அம்மா சொல்லிவிட்டேன். முத்து, உன் பொண்ணு பிரீத்திய காப்பாத்தணுமா வேணாமா? என் பொண்ணு பிரீத்திக்கு என்னாச்சு? இப்ப அவளோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு. போய் போய் நீ போய் சொல்ற. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி அவ காலேஜ் போனப்போ ஒளிஞ்சிருந்து பார்த்தனா, அவன் நல்லா தான் இருக்கான். அப்ப வேற, இப்ப நிலைமையே வேற. இப்ப அவ போத பழக்கத்துக்கு ஆளா இருக்கா. ஐயோ, இந்த நிலைமையில அவளை காப்பாத்தலன்னா அவ இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுவா. அவளை மீட்கவே முடியாது. ஐயோ, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறல்ல? அப்படி கல்யாணம் எல்லாம் பண்ணணும்னா அவ இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும். அதுக்கு 24 மணி நேரமும் ஒரு ஆள் அவ கூடவே இருக்கணும். அப்பதான் இந்த பழக்கத்துல இருந்து அவளை காப்பாத்த முடியும். இப்ப சொல்லு, உன் பொண்ணு போத பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்ல? அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்ல? அப்போ சாவித்திரி அந்த வீட்டுக்கு போகணுமா வேணாமா? சாவித்திரி, நீயும் பிரீத்தியும் 6 வருஷம் ஒன்னா பழகிருக்கீங்க, பேசிருக்கீங்க, விளையாடி இருக்கீங்க, வாழ்ந்திருக்கீங்கம்மா.
உனக்கு 3 மணி நேரம் முன்னால பிறந்தவ அவ. உனக்கு அக்கா மாதிரி. உங்க அக்கா இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்ல, அதுக்கு அந்த வீட்டுக்கு போகணுமா வேணாமா? என்ன யோசிக்கிறமா? சொல்லு சொல்லு சாவித்ரி, நீ போகணும்ல?